السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, டிஐசி தமிழ் இஸ்லாஹி சென்டர் வாராந்தம் நடத்துகிற இந்த மார்க்க விளக்க வகுப்பிலே இன்று உஹது போர் வரலாறும் படிப்பினைகளும் என்ற ஒரு தலைப்பில் முக்கியமான சில செய்திகளை, படிப்பினைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் போர்கள் ஏன் நடந்திருக்கிறது? குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பல யுத்தங்கள், போர்கள் சம்பந்தமான வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம். இந்த போராட்டங்கள் எல்லாம் எதற்காக, ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் போராடினார்கள் என்பதனுடைய சுருக்கம் என்னண்டா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமிர்து அன் உகாத்திலன் நாஸ், இந்த மனிதர்களோடு போர் புரியுமாறு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். எதுவரையும் ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மக்கள் சான்று பகர வேண்டும். அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்குரிய கடவுள் இல்லை, ரப்பு இல்லை, இலாஹு இல்லை என்று மக்கள் சாட்சி சொல்ல வேண்டும். வயுகீமுஸ் ஸலா, தொழுகையையும் அவர்கள் நிலைநிறுத்த வேண்டும். ஜகாத்தையும் அவர்கள் கொடுக்க வேண்டும். ஃபஇதா ஃபஅலு ذلك, இவைகளை அவர்கள் செய்து விடுவார்களானால் அஸமு மின்னி திமாஅஹும் வ அம்வாலஹும் இல்லா பிஹக்கில் இஸ்லாம், அதாவது அவர்களது இரத்தங்களையும் பொருளாதாரத்தையும் பாதுகாத்து கொண்டார்கள். அதே நேரத்தில் இரத்தங்கள் ஓட்டப்படாது, பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு என்பது எது வரைக்கும் தான் அவங்க இஸ்லாத்துடைய வரம்புகளை மீறாத வரையும். இப்போ கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்த ஒருவர், அவர் சில குற்றங்களை செய்வார், அந்த குற்றங்களுக்கு அவர் கொல்லப்படுவார். ஆகவே கலிமா சொல்லிட்டார், ஆகவே பாதுகாப்பு அல்ல, அவர் செய்கிற குற்றங்களுக்கு அவருக்கு தண்டனை வழங்கப்படும். அவ இஸ்லாம் மனித சமுதாயத்துக்கு இடையிலே ஒரே ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதை அடிப்படையாக கொண்டது. அல்லாஹு தஆலா நிறைய இடங்கள்ல சொல்றான், காத்திலூஹும் ஹத்தா லா தகூன ஃபித்னா, இந்த உலகத்துல குழப்பங்கள் அடங்க வேண்டும், குழப்பங்கள் இல்லாமல் போகும் வரையும் நீங்கள் அவர்களோடு போராடுங்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப போராட்டம் என்பது வெறுமனே நிலத்தை அபகரிப்பதற்காகவோ அல்லது தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காகவோ அல்லது தாம் ஒரு ஒரு பலசாலிகள் என்பதை பிறருக்கு காட்டுவதற்காகவோ இஸ்லாமிய போராட்டங்கள் இருக்கிறது. அப்படி இருந்தால் அது இஸ்லாமிய போராட்டம் அல்ல. இந்த உலகத்திலே அக்கிரமங்கள் அடக்கப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்றான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, நாம் எல்லா உம்மத்துக்கும் ரசூல்மார்களை அனுப்பினோம். ஏன்? அன்யஅ்புதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற கொள்கையை போதிப்பதற்காக வேண்டும். அப்ப இந்த உலகத்தில் போராட்டம் என்பது ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையிலான போராட்டங்கள் உலகம் அழியும் வரையும் அது நின்று விடாது. லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மதி லாஹிரீன அலல் ஹக், என்னுடைய உம்மத்தில் உள்ள ஒரு சாரார் சத்தியத்துக்காக போராடி கொண்டே இருப்பார்கள், எதுவரையும்? கியாம நாள் வரையும். அப்ப இந்த உலகத்துல உண்மைக்கும் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையிலான அந்த போராட்டம் உலகம் அழியும் வரையும் அது நின்று விடாது. இத சுருக்கமாக நீங்க தெரிஞ்சுக்கணும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் இன்றைய இந்த உஹுத் சம்பந்தமான சில தகவல்களுக்குள்ள வாரேன். நான் சில ஒரு முன்னுரைக்காக சொன்னேன், இந்த கேமராவையும் கொஞ்சம் செட் பண்ண சில தகவலுக்காக சொன்னேன். கண்ணியமானவர்களே, இப்ப நாங்க கஸ்வத் உஹுத், உஹத் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க, அது சரியான அரபு பதம் உஹுத்.
உஹது யுத்தம். நாம கூட ஆரம்ப டைம்ல அது உஹதுன்னு சொல்றது, மக்களுடைய அந்த பேச்சு வழக்கில் உஹதுன்னு யூஸ் பண்ணுவாங்க. சரியா சொல்லணும் என்னது? உஹது யுத்தம். உஹது என்பது மதீனாவில் உள்ள ஒரு மலைக்கு பேர். கிட்டத்தட்ட மதீனாவினுடைய அந்த நகரத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் உஹது இருக்குது. நம்ம எல்லாரும் போயிருக்கோம். அந்த இடத்துக்கு பேர் உஹது. அந்த இடத்துல இந்த யுத்தம் நடந்ததால அதுக்கு உஹது யுத்தம் என்று சொல்லுவாங்க. மாரக்கத் உஹதுன்னு சொல்லுவாங்க, அல்லது அதாவது உஹது யுத்தம் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இப்ப நாங்க பொதுவா இந்த உஹது யுத்தத்தை நம்ம ஏன் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? கண்டிப்பா வரணும். அது நடந்து முடிஞ்ச ரசூலுல்லாவுடைய காலத்தில் ஒரு போராட்டம். நம்ம அதை தெரியறதால நமக்கு என்ன அப்படின்னா, ரசூலுல்லாவுடைய வரலாற்றில் ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிகளிலும் நமக்கு முன்மாதிரிக்கும். ரசூலுல்லாவை பின்பற்றுவது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி. யாருக்கு? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறவர்களுக்கு அல்லாஹ் இருக்குதுன்னு சொல்றான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் என்ன சொல்றான்? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊன், அல்லாஹ் சொல்றான் நபியே என்னை பின்பற்றுங்கள் என்று அவங்களுக்கு சொல்லுங்கன்றான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்க படிக்கணும். குறிப்பாக இந்த உஹது யுத்தம் இருக்கிற ஏராளமான படிப்பினைகள் அதுல நமக்கு இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுவதனுடைய அவசியம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செஞ்சா என்ன நடக்கும் என்பதற்கான படிப்பினைகள், அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளைக்கு, தூதருடைய ஒரு கட்டளைக்கு மாறு செஞ்சதால அந்த நபித்தோழர்கள் அடைந்த அந்த இன்னல்கள், அவங்களுக்கு அது கூலி. அவங்க வேணும்னு மாறு செஞ்சவங்க இல்லை. சஹாபாக்களை பொறுத்தவரை ரிதுவானுல்லாஹி அலைஹிம், அவங்களுடைய எண்ணங்கள் அவங்க தவறு விட்டிக்க மாட்டாங்க. சில போது ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த விஷயத்தை அவங்க பிழையாக புரிஞ்சு ரசூலுல்லாஹ் இதுக்குத்தான் சொல்லியிருப்பாங்கன்றதுக்காக செஞ்சிருப்பாங்களே தவிர தூதருக்கு மாறு செஞ்ச ஒரு சமூகம் அல்ல, அல்லது நயவஞ்சகமாக நடந்த ஒரு சமூகம் அல்ல. நல்ல மக்கள் ஏதோ ஒரு காரணத்தால அல்லாஹ்வுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொன்னான், ஆதம் தவறு செஞ்சாரு, ஆனா அவர்கிட்ட தவறு செய்யற அந்த உறுதி இல்லை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதுக்காக செய்யல, ஆனா செஞ்சது தவறு தானே. ஷைத்தான் தெளிவா சொல்லிக்கிறான், இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்கன்றான், இதுகிட்ட நெருங்குனீங்க அந்த ஷைத்தான் அவங்களுக்கு பகிரங்கமான எதிரின்றான், அவனுக்கு வழிபட்டீங்கன்னா அவங்களை கேவலப்படுத்துவான். இவ்வளவு சொல்லி இருக்க ஷைத்தான் போய் உள்ளத்துக்குள்ள தப்பான எண்ணத்தை போட்டு சத்தியம் பண்ணி உங்களுக்கு விஷயத்துல அவ்வளவு செஞ்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாறு செஞ்சிட்டாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வேணும்னு செய்யலன்னு அல்லாஹ்வே சொல்றான். நபித்தோழர்களை பொறுத்தவரையும் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். ஏன் அவங்க எப்படிப்பட்ட ஆளுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சதால இப்படின்னு நம்ம பேசல, ரசூலுல்லாஹ்வே பேசல. அவங்க இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சும் கூட, தோல்விண்டா அதை பற்றி நான் தகவலுக்குள்ள வார, ரசூலுல்லாஹ் கூட ஒரு நாளும் சொல்லல நீங்க செஞ்ச வேலையால தான் உஹதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை, அநியாயத்துக்கு நான் முஸ்அபை இழந்தமே, அநியாயத்துக்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுமா, அநியாயத்துக்கு இன்னும் நபித்தோழர்கள் இழந்தமே, அநியாயத்துக்கு எனக்கு முகத்துல காயம் வந்தது, இந்த மாதிரி எந்த வார்த்தையும் சொல்லல. அடுத்த செகண்ட் அபூ சுஃபியானுக்கு சொல்றாங்க, அடுத்த முறை பத்ர்ல சந்திப்போம், நாங்களும் சந்திப்போம்னு சொல்லுங்க. மனம் தளரல, வழங்க சொல்லு. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் சொன்னால், பொதுவாக வாழ்க்கையில நமக்கு நடக்கிற எல்லா விதமான சோதனைகள், சில வாழ்க்கையில நாம் செய்கிற சில தவறுகள் நம்மளே திரும்ப அது மாதிரியான ஒரு வேலை செய்ய விடாமல் ஒரு படிப்பினையை தரணும். இதான் மூமின். ஒரு மூமினை பொறுத்தவரையும் ஒரு வாழ்க்கையில நம்ம ஒரு மிஸ்டேக் குட்டிப்போம், அது நம்ம செஞ்ச ஒரு தவறா இருக்கலாம், அந்த தவறின் காரணமாக நம்ம ஒரு பெரிய ஒரு சோதனையை சந்திச்சிருப்போம். ஒரு மூமினை பொறுத்தவரையும் அந்த சோதனையில் அவன் அடைகிற பலன் என்னண்டா, அவன் செஞ்சது தவறு, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செஞ்சான், இது மேல செய்ய மாட்டேன் தௌபா செஞ்சான், அந்த தௌபாவின் மூலம் அந்த செயலின் மூலம் அவனோட வாழ்க்கையில் அவனுக்கு ஏற்பட வேண்டிய மாற்றம் என்னண்டா, இந்த மாதிரி வேலை இது போல செய்யப்படாது. இதானே? அப்ப உஹது போர்க்களத்தை பொறுத்தவரையும் இதுல நம்ம படிக்கிறதுல ஒரு பெரும் பெரும் படிப்பினைகள். அது நாங்க முதலாவது ஒன்னொன்னா பார்ப்போம். இந்த உஹது போர்க்களத்துக்கான முக்கியமான அந்த போருக்கான இது எப்ப நடக்குதுன்னு சொன்னா, அதாவது ஹிஜ்ரி 3 ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்ததிலிருந்து 3 வருஷத்துக்கு பிறகு நடக்குது. பத்ர் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போர் கேள்விப்பட்டிருப்போம். முதலாவது யுத்தம், சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திய ஒரு யுத்தம் சொல்லலாம். அந்த யுத்தம் என்பது ஒரு முஸ்லிம் சமுதாயத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு தைரியமாக, இஸ்லாத்துக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றியாக பத்ர் போர்க்களம் இஸ்லாமிய வரலாற்றில் பேசப்படும். அது எப்ப நடக்குது? ஹிஜ்ரி 2 நடக்குது, ஒரு வருஷத்துக்கு முதல் ரமதான் மாதம், கிட்டத்தட்ட ரமதான் பிறை 17. அதுல முஸ்லிம் சமுதாயத்துக்கு மாபெரும் வெற்றி கிடைச்சது. இன்னும் சொல்றதா இருந்தா அந்த வெற்றி ஒரு இன்றைய பரிபாஷையில அப்படி ஒரு வெற்றி கிடைக்கல.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின்றான். பத்ர் போர்க்களத்துல உங்களுக்கு அல்லாஹ் ஹெல்ப் பண்ணினான். நீங்க கொஞ்சமா இருந்தீங்க, அவங்க கூடுதலா இருந்தாங்க. ஆனாலும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? உங்களுக்கு உதவி செஞ்சான். வானத்துல இருந்து வானவர்களை இறக்கினான். அப்படி ஹெல்ப் பண்ணின ஒரு யுத்தம் தான் அது. அல்லாஹ் தஆலா பத்ர்ல கிடைச்ச அந்த வெற்றி ஒரு புறத்துல முஸ்லிம் சமுதாயத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம், இஸ்லாத்துக்கு கிடைச்ச வெற்றி என்றாலும் காவிர்களுக்கு அது மிகப்பெரிய இழிவும் கேவலமும் தோல்வி. அதே நேரம் இந்த யுத்தம் ரசூலுல்லாஹ் போருக்காக போகல. பத்ர் போர்க்களத்துல முஸ்லிம்கள் காவிர்களை எதிர்த்து சண்டை பிடிக்க போகல. போனது என்னதுக்கு? அதாவது காவிர்கள் அபு சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டத்தை மறிச்சு இந்த ஏன்னா இழந்துட்டு வந்துக்கிறாங்க எல்லாத்தையும் மக்காலேருந்து, அதை வழிமறிக்கிறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் படையத்தை அடிக்கிட்டு போறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு பெரிய போருக்கான இந்த உஹுதுல முஸ்லிம்கள் ஒன்று திரண்டு போருக்கு தயாராகி போன அந்த பிரிப்பரேஷன் கூட இல்லை. போனாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க இந்த வியாபார கூட்டத்தை தான் நீங்க எதிர்பார்த்து போனீங்க, ஆனா அல்லாஹ் அதை போராக மாற்றினான். அல்லாஹ் இப்படித்தான் ஹக்கை நிலைநாட்டி பாத்தில் அழிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப பத்ர் போர்க்களம்ன்றது போருக்காக சஹாபாக்கள் போகல. எந்த அளவுன்னு சொன்னா, போர் முனையில சஹாபாக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த போர்ல நாங்க வெல்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். அதனால சஅத் இப்னு முஆத் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நிலைமை விளங்குது தானே பெண்ணண்டு, எங்களை விட உங்களை பாதுகாக்கிற நல்ல தோழர்கள் இன்னும் மதீனால இருக்கிறாங்க, வரலைங்க. எங்கட நிலைமை மோசம் அடைஞ்சிட்டு போனா நீங்க குதிரை எடுத்துட்டு வேகமா போவேன்றான். அப்படின்னா நாங்க சாவ போறோம் அந்த லெவல்ல. அல்லாஹ் சொல்றான் இத குர்ஆன்ல, நீங்க கொஞ்சமா பலவீனமா இருந்தீங்க, நான் உதவி செஞ்சேன், வானவர்கள் அழைக்கிறான். அப்படி ஒரு யுத்தத்துல இந்த கடுமையான இந்த காவிர்களுக்கு நடந்த இந்த தோல்வியை அவங்களால சகிக்க முடியல. குறிப்பா குறைஷிகளை பொறுத்தவரையும் அன்றைய அந்த ஜஸீரத்துல் அரபுல நம்ம வாழ்ந்துட்டு இருந்த ஜஸீரத்துல் அரபுல குறைஷிகள் என்றாலே அவங்களுக்கு ரெண்டு விஷயம் இருந்து. ஒன்று அவங்க பலசாலிகள், ரெண்டாவது அவங்க கண்ணியமானவர்கள். குறைஷிகள் அபு சுஃபியானுடைய அந்த வியாபார படைகளை எல்லாம் லேசில வழிமறிக்க மாட்டாங்க. குறைஷிகள் அவங்க அந்த ஹரத்துக்குரியவர்கள் ஒரு ரெஸ்பெக்ட் கலந்த பயம் இருந்தது அவங்களுக்கு. இந்த பயம் பத்ர் போர்க்களத்தில் அவங்களுக்கு எதிராக உடைஞ்சுது. இதுக்கு பிறகு குறைஷிகள் அடிவாத நாள்களான அப்படின்னு அவங்களுக்கான ஒரு பலவீனத்தை உண்டாக்கிச்சு. இது அவங்களுக்கு ஆகப்பெரிய ஒரு சேலஞ்ச். இதுக்கெல்லாம் அபு சுஃபியான்றவர் இஸ்லாத்துக்கு வந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. காலித் பின் வலீத் இஸ்லாத்துக்கு வந்தார். ஆனா இந்த ஊது போர்க்களத்தில் இவங்க தான் எதிரிகளுடைய ரொம்ப பெரிய தளபதிகள். இன்னும் சொல்ல போனா காலித் பின் வலீதுடைய அந்த குதிரைப்படை தான் உஹது போர்க்களத்தில் 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாவுறதுக்கு காரணமாக இருந்த பலமான ஒரு லீடர். அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். அதான் சொல்லுவாங்க, அவர் காலித் பின் வலீது குஃப்ர்ல இருக்கும் போதும் அந்த படம் வெல்லும், இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவர் போற படம் வெல்லும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பலமான ஒரு வீரர். இப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு கௌரவ பிரச்சனை. அதாவது இங்க 3-4 பிரச்சனை வருது. முதலாவது என்னன்னா, அவங்கள ஈர கொலைகள் எல்லாம் கொல்லப்பட்டுட்டாங்க. யார்? அபூ ஜஹல் கொல்லப்பட்டாச்சு, உமையா இப்னு கலப் கொல்லப்பட்டாச்சு, அதே மாதிரி உத்பா பின் ரபியா கொல்லப்பட்டாச்சு. இப்படி காவிர்கள்ல ஈர கொலைன்னு சொல்லுவோமே, இவங்க முக்கியமான ஆட்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டாங்க. பெரிய ஒரு அவமானம். மறுபுறத்தில் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்திரம், என்னடா இது நம்ம அழிக்கலாம்னு பார்த்தா இவங்க மதீனால இருந்துகிட்டு வெண்டுட்டாங்களேன்றது. இப்படியான ஒரு அவங்களோட அந்த வெஞ்சத்தை ஆத்திரத்தை தீர்த்து அவங்களோட அந்த இருப்பிடத்தை அவங்கள பற்றிய அந்த அரபுலகத்தில் அந்த அந்த அச்சத்தை ஸ்டோர் பண்ண அந்த ஒரு தேவை ஒன்றும் ஏற்படுது. அப்பதான் இவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அபு சுஃபியான் என்ன செய்றாருன்னு சொன்னா, அங்க மக்கால உள்ள குறைஷி காபிர்கள்ட்ட எல்லாம் சொல்றாரு, இந்த பத்ருடைய இந்த வியாபார படையால தான் யுத்தம் உண்டு, நமக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது. என்னது? மிக பெரும் இழப்புகள், 70க்கும் மேற்பட்டவர்களை நாம் இழந்து விட்டோம், எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, இதுக்கு பழி வாங்கணும் என்பதற்காக அந்த பத்ருக்கு அந்த கொண்டு வந்த வியாபார பொருட்களை எல்லாம் அதுக்கு உதவிக்காக என்ன செய்யுமாறு அந்த உரியவங்கிட்ட போய் கேட்கறான், குறைஷிகள்கிட்ட. நீங்க இதை நம்ம வித்துட்டு என்ன செய்வோம், இந்த இவங்களுக்கு 2ல் 1 பார்க்கணும்னு கிட்டத்தட்ட 1 வருடமாக என்ன செய்யறாங்க, இந்த யுத்தத்துக்கான தயாரிப்புகளை செய்யறாங்க. இந்த பத்ருக்கு போறோம், இந்த பத்ரில் அவங்க அடைஞ்ச தோல்வியை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் உஹுது என்ற அந்த யுத்தம் நடக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷமும் ஒரு மாசம் அப்படி வரலாம், 1 மாசம் சொல்லலாம். ரமலான் 17 பத்ருன்னு சொன்னா, அடுத்த ஷவ்வால் 7வது நாள் ஹிஜ்ரி 7 சனிக்கிழமை காலையில நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு லொஹர் வரைக்கும் அந்த யுத்தம். உஹது போர்க்களத்தை படிக்கிற ஒரு ஆள் நினைச்சுப்பார் 1 மாசம் நடந்திக்கும் போல யுத்தம். கிட்டத்தட்ட அந்த லொஹருக்கு புறம் உள்ள நேரம், அவ்வளவுதான் டைம். சுபு தொழுவதிலிருந்து லொஹர் வரைக்கும் உள்ள நேரம் தான் யுத்தம், 1/2 நாள் யுத்தம்னு சொல்லலாம். அந்த யுத்தம் எப்ப நடக்குதுன்னு சொன்னா, அதாவது ஷவ்வால் மாதம்
ஹிஜ்ரி 3ல பிறை 7 சனிக்கிழமை நடக்குது இந்த யுத்தம். இந்த யுத்தத்தை பொறுத்தவரையும் நான் சொன்னது பழிவாங்கல், அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த கோபம், அவங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை தீர்த்து கொள்ற நோக்கத்துல தான் இந்த யுத்தத்துக்கு தயாராகிறாங்கன்றதை பார்க்கிறோம். இதுல முக்கியமாக அபூ சுஃபியானுடைய தலைமையில தான் இந்த உஹது யுத்தம் நடக்குது. இதுல இக்ரிமா பின் அபூ ஜஹல், சஃப்வான் இப்னு உமையா, அதே மாதிரி அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப், அப்துல்லாஹ் இப்னு அபூ ரபியா, இது மாதிரியான முக்கியமான 4 பேர் தான் இந்த யுத்தத்துக்கான பிரதான நபர்களாக இருக்கிறாங்க, தலைமை பீடத்தில் இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹு தஆலா இந்த குறைஷிகள் என்ன செய்றாங்கன்னா, அவங்களோட மேக்சிமம் இந்த யுத்தத்துக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாமா பண்றாங்க. சில கிளையார்கள் குறைஷிகளை சூழ உள்ளவங்களையும் போய் அவங்கள டைவர்ட் பண்றாங்க. நீங்களும் இதில் கலந்து கொள்ளணும், இது எங்கட மக்கா நகரத்தினுடைய பாதுகாப்பு பிரச்சனை, நாளைக்கு நாங்கள் அழிக்கப்படலாம், இப்படியெல்லாம் எங்களுக்கு நடந்துட்டு உங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க அழிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கோபப்படுத்தி அவங்களை ஆவேசப்படுத்தி எல்லாரையும் என்ன செய்யறாங்க, ஒன்று சேர்க்கிறாங்க. இதுல அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 ஒட்டகங்கள், 5000 தங்க நாணயங்கள் பெறுமதியான ஒரு அமௌண்ட் ஒன்றும் இந்த அவங்க கொண்டு போன அந்த வியாபார பொருட்களை வித்து இந்த யுத்தத்துக்காக ரெடி பண்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா இதை சொல்றான், இந்த காபிர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதை விட்டு மனிதர்களை தடுப்பதற்காக இந்த மாதிரி கொடுத்திருக்கிறாங்கன்றது அல்லாஹ் திருமறையில சூரா அன்ஃபால்ல சொல்றான். 36ஆம் வசனத்துல, இன்னல்லதீன கஃபரு, எவர்கள் நிராகரித்திருக்கிறார்களோ அந்த காபிர்கள், யூஃபிகூன அம்வாலஹும், தங்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் செலவழிக்கிறார்கள். எதற்காக? லியசுத்து அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் மனிதர்களை தடுப்பதற்காக தங்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள். அதாவது அல்லாஹ் சொல்றான், இவர்களுக்கு இது ஒரு நஷ்டமாக உண்டாகும், இவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்று சூரா அன்ஃபால்ல 30ஆம் வசனத்தில் சொல்றான். அப்ப இந்த யுத்தத்தை பொறுத்தவரையும் அவங்க கிட்டத்தட்ட 3000 ஒட்டகங்களை ரெடி பண்றாங்க, 200 குதிரைகளை தயார் பண்றாங்க, 700 கவச ஆடைகளை, கவசங்கள், போர் கவசங்களை தயார் பண்றாங்க. இந்த யுத்தத்தில் 15 பெண்களையும் கூட்டி போறாங்க. காரணம் என்னன்னா, பெண்களை யுத்தத்துக்கு கூட்டி போறதுக்கு காரணம் ஒண்ணு, காபிர்கள் இது ஹுனைன்ல நடந்தது, உங்களுக்கு தெரியும். இந்த பெண்களை கூட்டிட்டு போனா இந்த பெண்கள் அடிமையாக்கப்பட்டுருவாங்கன்ற பயத்தில், கைது செஞ்சிருவாங்கன்ற பயத்தில் போராட்டம் கொஞ்சம் உக்கிரமடையும். பொம்பளையில இழந்துடப்படாது, அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, நம்ம பொம்பளை ஊர்ல இருக்கிறாங்க தானே, எப்படியா தப்பி போயிரும் நினைக்க மாட்டாங்க. பொம்பளை இருந்து அவங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த யுத்தம் என்ன செய்யும், சூடு பிடிக்கும்ன்றது காபிர்களுடைய அந்த யுத்தம். அடுத்த விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் எதிர்த்து நின்ற இந்த எதிரிகள் எல்லாம், காலித் இப்னு வலீத் ஆகட்டும், அபூ சுஃபியான் ஆகட்டும், இவங்க எல்லாமே சாதாரணமான போர் வீரர்கள் அல்ல. போர்ல சும்மா துறை போன ஆட்களோட தான் ரசூலுல்லாஹ் முட்டுறாங்க. சும்மா 2 தோதுகளை போட்டு அடிச்சிட்டு சும்மா விளப்பம் இல்லாத 2 ஆகலாம், அப்படி இல்ல அந்த யுத்தம். காலித் இப்னு வலீத், அதாவது குறைஷிகள்ல எவ்வளவு பெரிய போர் வீரர் தெரிஞ்சது. அபூ சுஃபியான் எந்த அளவுக்கு தந்திரமான முறையில தன்னுடைய வியாபார கூட்டத்தை பத்ர்ல சந்திக்காம கொண்டுட்டு போனார். அவங்க அந்த அளவுக்கு போர்லையும் நல்ல யுத்தி நிறைஞ்சவங்க. இன்னைக்கு போய் அமெரிக்காவோட சண்டை பிடிக்கிறவங்க அந்த அளவுக்கான ஒரு படையோட தான் ரசூலுல்லாஹ் மோதினாங்க. அப்ப அந்த படை சும்மா இல்ல, அவங்க பலம் மட்டும் அல்ல, பொருளாதார ரீதியிலையும் மிகப்பெரிய பலசாலிகளாக அவங்க மக்காலிருந்து கிளம்பி வராங்க. இப்ப கிளம்பியாச்சு. இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வருது. ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு மக்கால இருக்கிறாங்க. அவர் இஸ்லாத்துக்கு வரல, பிற்பட்ட காலத்துல இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாட சகோதரர் அப்பாஸ் இருக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இந்த செய்தியை அவங்களோட பணியாளர் மூலமாக மிக வேகமாக மதீனாவுக்கு அனுப்புறாங்க. இப்படி உங்களை எதிர்க்கிறதுக்காக இன்னென்ன சக்திகளோட வந்துகிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் குபால இருக்கிறாங்க. குபான்றது மதீனா பள்ளியிலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்குள்ள அங்கதான் இருக்கிறாங்க. அந்த செய்தி வந்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது யாருக்கும் சொல்ல வேணான்றாங்க. அந்த தகவல் என்ன செய்யல, பொதுவாக குர்ஆன்ல ஒரு செய்தி வருது, அச்சம் பற்றியோ அல்லது பாதுகாப்பு பற்றிய ஒரு செய்தி அவர்களிடம் வந்துவிட்டால் அதாவது உடனே இந்த மெசேஜை ஸ்பிளிட் பண்ணக்கூடாது. குர்ஆனை நீங்க சொல்லி காட்டு பாருங்க. அச்சம் அல்லது பாதுகாப்பு பற்றிய ஒரு செய்தி அவர்களிடம் வந்தால் அதாவது உடனே பொதுமக்கள்கிட்ட போய் ஸ்பிளிட் பண்ணப்படாது. அந்த செய்தியை யார்கிட்ட எப்ப என்ன மெத்தட்ல பேசணுமோ அந்த பேசுற ரசூலுல்லாஹ் வழிமுறை. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த செய்தியை நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி, அப்போ மக்களை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்துறாங்க. முக்கியமாக இந்த போர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு, இப்படி மக்காவில் இருந்து நம்மளை எதிர்க்கிறதுக்காக வேண்டி இது ஒரு மிகப்பெரிய ஒரு படை பலம் நம்மளை நோக்கி வந்து கிடைக்கிறோம், நாங்க இதை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்றதுக்கு
ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்கள்கிட்ட தன்னுடைய மஷூரா வைக்கும்போது தன்னுடைய ஒரு அபிப்பிராயத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, இந்த யுத்தத்தை பொறுத்தவரையும் நாங்க மதீனாவுக்குள்ள இருந்து, எங்களோட வீடுகளுக்குள்ள இருந்து நாங்க அவங்களை எதிர்கொள்வோம். அவங்க முகாமிட்டு இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு நன்மை வரப்போறது இல்லை. அதையும் தாண்டி அவங்க மதீனாவின் எல்லைக்குள்ள இருந்தா என்ன செய்வோம், நாங்க தெருமுனைகள்ல வீதி ஓரங்கள்ல நின்று அவங்களை நாங்க அட்டாக் பண்ணுவோம். பெண்கள் என்ன செய்வாங்க, அவங்க வீடுகளுக்குள்ள இருந்து அவங்க தாக்குதல் நடத்துவாங்க. நாங்க அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல இந்த படையை எதிர்கொள்ளலாம்னு ஒரு மஷூரா வைக்கிறாங்க. ஆனால் இதுல குறிப்பாக அன்சாரி தோழர்கள், அதே நேரத்தில் இந்த பத்ர் போர்க்களத்தில் நிறைய நபி தோழர்கள் கலந்து கொள்ளல. அப்ப பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொள்ளாத தோழர்கள், அதே மாதிரி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையின் சகோதரர், ரசூலுல்லாஹ் மிக நேசித்த ஒரு மனிதர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்கள் எல்லாம் சொல்றாங்க, இல்ல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் வருது, நான் சாப்பிட மாட்டேன், நம்ம யுத்தத்துக்கு போய் ஆகணுன்ற மாதிரி மஷூராக்கள் வைக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்க இந்த போகக்கூடாது, நம்ம ஊர்ல இருந்துகிட்டே தடுப்போம் என்ற மஷூரால இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் இருக்கிறான். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் உங்களுக்கு தெரியும், ஹஸரஜ் கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு முக்கியமானவன், நயவஞ்சகர்களின் தலைவர். தெரியும், குர்ஆன்ல அவனை பத்தி நிறைய வருது. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். அவனோட பிரச்சனை என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மஷூரா தான் அவன் தன்னை தற்காத்துக் கொள்றதுக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினான். அவன் என்ன நினைக்கிறான்டா, ஓகே இதுதான் நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி. போராடினானா இல்லையா, இருந்தானா இல்லையா, முனாஃபிக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த உலக லாபங்கள் தான் அவங்களோட மெயின் டார்கெட். அங்க போய் சொல்றாங்க காலு இன்னும் ஆக்கும், நாங்க உங்களோட தான் இருக்கிறோம், இங்கிட்ட வந்து சொல்றது நாங்களும் உங்களோட தான். என்னப்பா எல்லாரையும் மாதிரி நீங்களும் ஒரு ஈமானோட ஒழுங்கா வாழுங்கன்னா என்ன இந்த மடையர்கள் மாதிரி எங்களையும் சொல்றீங்க, ஏன்னா நாங்க தான் பெரிய சீர்திருத்தவாதின்னு சொல்றாங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. அந்த நயவஞ்சகர்கள் அவங்களுக்கு தேவை என்னன்னா அவங்களுக்கு பாதிப்பு வரப்படாது. போர்க்களம் வரக்கூட அங்க பாதிப்பு வரும். நேர போய் சண்டை பிடிக்கிறதுக்கெல்லாம் அவங்க என்ன நயவஞ்சகம் தானே, உள்ளத்துக்குள்ள ஈமான் இல்லையே. அப்ப அப்துல்லாஹ் இப்னு சலூல் என்பவன், உபை இப்னு சலூல் என்பவன், அவனும் இதே கருத்துல தான் இருக்கு. அப்ப இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, அது வெள்ளிக்கிழமை நாள் இந்த மஷூரா நடக்குது. அடுத்த நாள் போருக்கு போகும். ஏன்னா போருக்கு போறோம்னா ரொம்ப தூரம் இல்லையா, ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள தானே கேப். அப்ப வெள்ளிக்கிழமை ஜும்மா முடிக்கிறாங்க, அஸ்ர தொழுதுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. கவசங்களை, போருக்கான ஆயுதங்களை, வாள்களை கொழுவிட்டு வெளியில வராங்க. அந்த நேரத்தில் சாத் இப்னு முஆத், உஸைத் இப்னு ஹுதைர் என்ற 2 நபித்தோழர்களுக்கும் ஒரு சங்கடமா போச்சு. என்ன சங்கடம்டா, யா ரசூலல்லாஹ் நாங்க உங்களை சங்கடப்படுத்திட்டோமே, நீங்க ஊருக்குள்ள இருந்து போராடுறதானே நீங்க உங்களோட விருப்பமாக இருந்தது, நாங்க உங்களோட விருப்பத்துக்கு மாற்றமாக நாங்க என்ன செஞ்சிட்டோம், உங்களை நாங்க சங்கடப்படுத்திட்டோம், அதனால என்ன செய்யுங்க, உங்கள் விருப்பத்துக்கே நாங்கள் கட்டுப்படுறோம், நீங்க சொல்றதை நாங்க செய்யறோம் யா ரசூலல்லாஹ், உங்களோட முடிவுக்கு நாங்க வழிபடுறோம்னு சொல்றோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா யன்பகி லிநபியின் அன் யதஅ அதாதஹு பஅத அன் லபிஸஹா, அதாவது அந்த போருக்கான அந்த ஆயுதங்களை அணிந்த பிறகு எந்த ஒரு நபிக்கும் கூடாது, ஹத்தா யஹ்குமல்லாஹு பைனஹு வ பைன அதுவிஹி, போராட்ட களத்துக்கு இறங்கியே ஆகும். இப்ப எது வரைக்கும் சொன்னா முடிவெடுத்தாச்சு. இப்ப நபி ஆயுதத்தை அவர் அணிஞ்சா அதுக்கு பிறகு அவர் கலட்டி வச்சுட்டு ஊருக்குள்ளே போட்ட கதையெல்லாம் சரி வராது. அவர் என்ன செய்யணும், போராட்டத்துக்குள்ள நுழைஞ்சே ஆகணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பிஸ்மில்லா, நீங்க ரெடி ஆகுங்க போகலாம் தான். இப்ப முஸ்லிம்களை பொறுத்தவரையும் அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, 1000 பேர். இடையில அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் ஒரு இடத்துல 300 பேரை கூட்டிட்டு வர, அந்த டைமுக்கு நான் சொல்றேன். மொத்தம் 1000 பேர் ஸ்டார்டிங்ல 1000 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இடையில பெரிய குதிரை வீரர்கள் இருக்கல, அம்பு எய்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு தயாரிப்போட முஸ்லிம் படைகள் ரெடியாகும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த யுத்தத்தை எப்படி பிளான் பண்றாங்கன்னா, அதாவது முஹாஜிரின்கள் சார்பாக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கூடிய கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவுஸ் கோத்திரத்தார்கள், அன்சாரிகள் உள்ள அவுஸ் கோத்திரத்தார்களுக்கு உஸைத் இப்னு ஹுதைர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹஸரஜ் கோத்திரத்தாருக்கு அதாவது ஹுப்பாப் இப்னு முந்திர் என்ற நபித்தோழர்கள்ட்ட கொடுக்குறாங்க. அப்ப இவங்ககிட்ட 1000 படை வீரர்கள், அதே மாதிரி 100 கவச ஆடைகள், அவங்கள்ட்ட 700, இவங்கள்ட்ட 100 கவச ஆடைகள், குதிரை வீரர்கள் சொல்றதுக்கு யாரும் இல்ல. இந்த செய்தியை ஃபத்ஹுல் பாரியில இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அப்ப மதீனாவுல தலைவராக தொழுகை நடத்துவதற்காக அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் என்கிற நபித்தோழர், கண் தெரியாத நபித்தோழரை தலைவராக நியமனம் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் கிளம்பி போறாங்க. இப்ப அசர் தொழுகையை முடிச்சிட்டு, அதாவது மதீனாவினுடைய அந்த உயரமான பகுதிகளில் உள்ள கிராமத்தில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. 1000 பேர் கொண்ட படைகளோடு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அதாவது மதீனாவினுடைய வடக்கு திசையை நோக்கி போறாங்க. வடக்கு திசை என்பது அதாவது ஹரத்துல கிபிலாவுக்கு எதிரான திசை, கிபிலாவுக்கு பின்பக்கம், அதாவது 333வது கேட்ல இருந்து நம்ம வெளியேறுவோம், அந்த திசைக்கு தான் வடக்கு திசைன்னு சொல்றோம். அந்த திசையை நோக்கி போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட யுத்தத்தில் ஒரு முறம் இருந்தது என்னன்னா, தபூக் யுத்தத்தை தவிர ஏனைய எந்த ஒரு யுத்தத்திலையும் ரசூலுல்லாஹ் எங்க போறோன்றதை சரியா சொல்ல மாட்டாங்க. தௌரியானதுக்கு அரபுல சொல்றேன். அதாவது நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன்.
சில விஷயத்த பொய் சொல்ல மாட்டாங்க, அதுக்காக உண்மையை சொல்ல மாட்டாங்க, மறைச்சு தான் செய்வாங்க. ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து கடன் கேட்கிறாரு, உங்களுக்கு நல்லா தெரியுது கொடுத்தா வாங்க இயலாது, தரமாட்டார். இல்லைன்னு சொன்னாலும் கோவிச்சு கொள்வார். அப்போ உறவையும் பாதுகாக்கணும், இல்லைன்னு சொல்ல இயலாது. கையில் ஒரு ரூபாயும் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கையில் இல்லை தானே. அந்த இடத்துல அதுக்கு சொல்ல தௌரியான்னு சொல்லு. அந்த ஒரு பாதகம் வராம சில விஷயங்களை அணுகுவாங்க சில ஆட்கள், சரிதானே. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னு சொன்னா போறாங்க, போயிட்டு அந்த உஹது போர்க்களத்தை நோக்கி போறாங்க. அப்ப போற நேரத்தில் அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் அந்த படைகளை பார்ப்பாங்க. இதுல போர் செய்வதற்கு தகுதியானவர்கள் யார், தகுதி இல்லாம சின்ன ஆட்களை கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. இதுகளை சரியான முறையில் ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, அளவிடுவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்துல்லா இப்னு உமர் இப்னு கத்தாப், அப்துல்லா இப்னு உமர் சொல்லுவேன், இவர் வந்து பார்த்தா இவர் போர் செய்யற வயசு இல்லை, சின்ன வயசு. உசாமா பின் ஜெயித், இவர் ஆக சின்ன வயசு, போர் செய்யல. உசைத் இப்னு பஹீர், ஜெயித் இப்னு சாபித், இவங்கெல்லாம் முக்கியமான நபித்தோழர்கள், அன்னைக்கு சின்ன பிள்ளைகள் எல்லாரும். இந்த மாதிரியான அதே மாதிரி ஜெயித் இப்னு அர்கம், அராபா இப்னு அவுஸ், அம்ர் இப்னு ஹஸ்ம், அபு சயீத் அல் குத்ரி, ஜெயித் இப்னு ஹாரிஸ் அல் அன்சாரி, சஅத் இப்னு, அதே மாதிரி இப்படி நிறைய பேர் சின்ன வயசுள்ள சில இளைஞர்கள். பாருங்க, இதுல நமக்கு ஒரு பெரிய படிப்பு என்னடா, அந்த சின்ன வயசுலயே இஸ்லாத்தை பாதுகாக்கணும், அதை போராடணும், சண்டை போர்க்களத்துக்கு போறது, சும்மா பிக்னிக் போறதில்ல, சில நேரம் கொல்லப்படலாம். அந்த மாதிரியான சின்ன வயசுலயே நபித்தோழர்களுடைய அந்த ஆர்வத்தை பாருங்க. ஒரு புள்ளை எந்த பட்டறையில வளர்க்கப்படுமோ அந்த சிந்தனை அந்த பிள்ளைக்கு இருக்கும். அந்த அந்த வயசுல இது போருக்கு போற வயசா, இவங்கெல்லாம் போறாங்க. அப்துல்லா இப்னு உமர் எல்லாம் சின்ன வயசு. அப்ப அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. அது பரா இப்னு ஆசிப் அவங்களே ரசூலுல்லாஹ் அனுப்பினாங்கன்னு சொன்னாலும், ஆனா புகாரில் வரக்கூடிய அறிவிப்பில் அவர் கலந்துகிட்டார்ன்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அதுல ரெண்டு முக்கியமான நபித்தோழர்கள் யாருன்னு சொன்னா ராஃபி இப்னு ஹதீஜ், அதே மாதிரி சமுரா பின் ஜுந்துப். இந்த ரெண்டு பேரும் சின்ன ஆளுக்கு, ஆனா ரசூலுல்லாஹ் ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணினாங்க. இதுல ரசூலுல்லாஹ் ராஃபி இப்னு ஹதீஜ் தான் அவர் வந்து இந்த அம்பு எய்துவதில் நல்ல கெட்டிக்காரர், சின்ன வயசா இருந்தாலும் நல்ல அம்பு வீசுவார். அதால நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சமுரா பின் ஜுந்துபுக்கு குழப்பம் ஆயிட்டு, அதை என்ன அவரை மட்டும் கூட்டிட்டு போறீங்க, எனக்கு நேலாத, நானும் அந்த மாதிரி தான், நான் நல்ல கெட்டிக்காரன், மல்யுத்தம் வச்சு பாருங்க, நான் அவரை கீழே வீழ்த்துவேன் அப்படின்னாரு. அப்புறம் ரசூலுல்லாஹ் மல்யுத்தம் வைக்கிறாங்க. மல்யுத்தம் வச்சு ரெண்டு பேரையுமே அனுமதிச்சாங்க. சின்னவங்க அந்த ரெண்டு பேரும் தான் அனுமதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இப்படியே என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நபர்களை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து போக்கிட்டிக்கிறாங்க. அப்ப போய் ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நபித்தோழர்களும் மகரிபுடைய நேரத்தை அடைகிறாங்க. அந்த இடத்துல மகரிபு, அதுக்கப்புறம் இஷாவையும் ரெண்டு பேரும் தொழுகிறாங்க. தொழுது போட்டு சில ஆட்களை வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா முஹம்மது பின் மஸ்லம் அல் அன்சாரிய அவங்கள தலைமையில் 50 பேரை அந்த படைகளுக்கான, ஏன்னா பொதுவாக மதீனால பத்ருக்கு போறோம் இருந்து ஆரம்ப காலத்திலேருந்து எல்லையை பாதுகாக்கிறதுக்கான ஒரு குழு இருந்துகிட்டே தான் இருப்போம். அந்த ஆயுத குழு என்ன செய்வாங்கன்னா பாதுகாப்பு படையின்னு ஒன்று மதீனால தொடர்ந்து இருந்துகிட்டே, ரசூலுல்லாஹ் பாதுகாப்பாங்க. எல்லைகளில் எங்கெங்க இருந்தெல்லாம் எதிரிகள் திடீர்னு வந்து தாக்குதல் நடத்திடலாம் என்பதற்காக மதீனாவின் அந்த எங்கெங்கெல்லாம் உள்நுழைகிற வழி கிடைக்குமோ அந்த இடங்கள்ல எல்லாம் சஹாபாக்கள் இருப்பாங்க. இது வந்து புதுசல்ல. அன்றைய தினத்தில் ரசூலுல்லாஹ் இன்னும் கொஞ்சம் விசேஷமாக என்ன செய்றாங்கன்னு சொன்னா முஹம்மது பின் மஸ்லமா அல் அன்சாரியுடைய தலைமையில என்ன செய்றாங்க, அதாவது எல்லாரும் தூங்கப்படாததுக்காக சில 50 பேர்களை வைக்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாதுகாக்கிற அப்து கைஸ் என்ற ஒரு நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்கன்றதை பார்க்கிறோம். இப்போ சுபஹுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பொதுவாக இந்த போராட்டக்காரர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த சுபஹுடைய அந்த நேரம் மக்கள் அப்பதான் அதை என்ன செய்வாங்க, அந்த அலட்சியம் மதிப்பாங்க, அந்த நேரத்தை யூஸ் பண்ணுவாங்க. நாங்களும் கண் கூடாக சில யுத்தங்களை பார்த்திக்கிறோம், அதனால தெரியும் நம்ம பகுதியில் இந்த விடுதலை புலிகளுடைய யுத்தங்கள் நடக்கும். சரியா 3:30 மணிக்கு கட்ட கட்ட கடன்னு கேட்கும். நம்ம நேரடியாக பார்த்தேன்னா அந்த யுத்தம் பண்றவங்க அந்த டைமை யூஸ் பண்ணுவாங்க. இது அந்த காலத்துல இருந்து இன்றைக்கும் அந்த முறை தான் இருக்கு. அப்புறம் சுபஹ தொழுகை கொஞ்சம் முன்னுக்கு படம் எடுத்துக்கிட்டு போறோம். எடுத்துக்கிட்டு போய் எதிரிகளை நெருக்கி ஒரு இடத்துல என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ் சுபஹ தொழுறாங்க. சுபஹ தொழுகைக்கு போறோம், எதிரிப்பட தெரிகிற ஒரு இடம் வந்துச்சு. அங்கிட்டு அதாவது அபு சுஃபியானுடைய அந்த உஹதுடைய முஷ்ரிக்கீன்கள் தெரியுறாங்க. அந்த அளவுக்கான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் இந்த டைம்ல தான் அவனோட சேர்த்து 300 நபர்கள் அழைச்சிக்கிட்டு எங்களுக்கு இதுல சம்பந்தப்பட இயலாதுன்னு போறான். எப்படி டைம், அங்கிட்டு 3000 பேர் நிக்கிறாங்க பலத்த ஆயுதங்களோட. இந்த அப்துல்லா இப்னு சலூல் வந்து விருப்பம் இல்லாம தான் போறான். ஏன்னா போகலன்னு சொன்னாலும் தான் நயவஞ்சகன் விளங்கிடுமென்றதுக்காக வேண்டி போறவன் சரியா எதிரிப்பட நேராக சந்திக்கிற அந்த தருணத்துல நாங்க யுத்தத்துக்கு வரல 300 பேர்களை கூட்டிக்கிட்டு போறோம். சுப்ஹானல்லாஹில் அதையும் பாருங்க, இஸ்லாமிய வரலாற்றில் இந்த நயவஞ்சகர்கள் அல்லாஹு தஆலா இது மாதிரியான இடங்கள்ல தான் அடையாளப்படுத்தினான். இது அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்றான்டா, இது போரே இல்லையே, முதலாவது இது ஆட்களை வந்து கொலை செய்யறதுக்கு கூட்டி போற மாதிரிலாம் இருக்குது.
அவங்க இவ்வளவு ப்ரிப்பரேஷனோட வந்திருக்காங்க. ஏன்னா அவன் எதிரிகளை பார்த்தவொடனே எனக்கு ஈரல் துடிச்சு போச்சு, போஹோ நம்ம நாடகம் எல்லாம் வெளியே வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது போற இல்லையே, இது போற இருந்தா தான் நாங்க வாரத்துக்கு, இது போற இல்ல, இது ஆட்களை கொலை செய்யறது குடிபெற மாதிரி இருக்குது. நாங்க ஊருக்குள்ள இருந்து சேர்ந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க நபிக்கே மாறு செஞ்சுதானே இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, சரியான ஆளா இருந்தா நீ வந்திருக்கலாமா, நீ வந்திக்கப்படாது, 300 பேரை நிப்பாட்டிக்கணும், உள்ள வச்சு ஆக்களை குழப்பி 300 பேரை திசை மாத்தி அவன் வந்தது அதுக்கு தான். அவன் நின்று இருந்தா அவனை மட்டும் விட்டு போய்ப்பாங்க எல்லாரும் சேர்ந்து, அவன் சேர்ந்து வாரான், நீ சரியான ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு இவங்க எல்லாம் கட்டுப்படலப்பா, ரைட், எனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ ஊர்ல நின்று இருந்தா நீ சொன்னது சரியாயிக்கும். நீ போர்க்களம் வரைக்கும் வந்து எதிரியை பார்த்ததுக்கு பிறகு முடிவெடுக்கிறான், என்னன்னா இதுல நின்றா நம்மட வெளிச்சமாக சொல்லி நான் வெளியே போறேன் அப்படின்னு. அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு ஹராம் இவர் கொல்லப்படுறார் அந்த யுத்தத்தில். இந்த நபித்தோழர் இவர் யாருன்னா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் சொல்லுவோம், ஜாபிர் இப்னு அப்துல்லா இப்னு ஹராம் தான் அவர். இந்த அப்துல்லா இப்னு ஹராம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தந்தை போய் அந்த முனாஃபிக்கள்கிட்ட சொல்றாங்க, ஏப்பா இந்த நேரம் போறீங்க, நாங்க எல்லாம் யுத்தத்துக்கு தானே வந்திருக்கிறோம், நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதியோட வந்திருக்கிறோம், நீங்க வந்து போராடலாமே, உங்களுக்கு போராட முடியலன்னா குறைஞ்சபட்சம் நீங்க எங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணுங்களேன், எங்களுக்கு பாதுகாப்பாக நீங்க இருங்களே அப்படின்னு சொல்ற நேரத்தில் அவன் சொல்றான், லவ் நஅலமு அன்னக்கும் துகாத்திலூன் லம் நர்ஜி, நீங்க போராட்டத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னா நாங்க திரும்பிக்க மாட்டோம், ரசூலுல்லாஹ் கூட விரும்பலையே அப்படின்னு அந்த இடத்துல அவன் சுயநலமாக நயவஞ்சகமாக போறான். அல்லாஹ் தஆலா இதை பத்தி சொல்றான், வலி யஅலம் அல்லதீன நாஃபகூன். சூரா ஆல இம்ரான்ல 167, சூரா ஆல இம்ரான்ல 121ல இருந்து கிட்டத்தட்ட 180 வரைக்குமான அந்த பகுதிக்குள்ள அல்லாஹ் அந்த சம்பவங்கள் எல்லாம் நிறைய சொல்றான், அந்த அதுல நடந்த விஷயங்கள். வலி யஅலம் அல்லதீன நாஃபகூன், அல்லாஹ் தஆலா இதை ஏன் செஞ்சான்னு சொன்னா நயவஞ்சகர்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி. வகீல லஹும் தஆலு, அவர்களுக்கு சொல்லப்பட்டது வாருங்கள், காத்திலு ஃபீ சபீலில்லாஹ் அவ் இத்ஃபஉ, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுங்கள் அல்லது நீங்கள் என்ன செய்யுங்க தற்காப்புக்காக நீங்கள் போராடுங்கள் என்று சொன்னபோது காலு லவ் நஅலமு கிதாலன் லத்தபஅனாக்கும், நாங்கள் இது போராட்டம் என்று தெரிந்திருந்தால் உங்களை பின்பற்றி வந்திருப்போம். ஹும் லில் குஃப்ரி யௌமஇதின் அக்ரபு மின்ஹும் லில் ஈமான், அன்றைய தினத்தில் ஈமானை விட அவர்கள் குஃப்ருக்கு நெருக்கமாக இருந்தார்கள். யகூலூன பி அஃப்வாஹிஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம், அவங்களோட உள்ளத்துக்குள்ள இல்லாததை நாவினால் இவர்கள் பேசுகிறார்கள். வல்லாஹு அலமு பிமா யக்துமூன், அல்லாஹ் இவர்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடியதை அறிந்தவன். அவனோட உள்ளத்துக்குள்ள உண்மையிலேயே இது போராட்டம் இல்லை, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தை ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், ஒரு விஷயத்தை முடிவெடுத்தா அல்லாஹ்வை தவக்குல் வச்சிருங்க, அதுக்கு மேல இல்லையே நாங்க அப்படி செய்திருந்தால் வீட்டில் இருந்திருந்தால் எங்களுக்கு இதெல்லாம் நயவஞ்சகர்கள் தான் செய்வாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் முடிவெடுத்தாச்சு வந்தாச்சு, அதுக்கப்புறம் சஹாபாக்கள் பின்னுக்கு போறாங்க. சஹாபாக்கள் ஏன் மஷூரா கேட்கணும், ரசூலுல்லாஹ் தன்னுடைய முடிவெடுத்து அறிவிச்சு அதுக்கு சஹாபாக்கள் மாறு செஞ்சா இவன் சொன்ன சரியாயிக்கும். இவன் பிரச்சனை என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த பிறகு இவன் அந்த டிமாண்ட் குறைஞ்சி, இவனுடைய தலைமை மக்கள் ஏற்றுக்கொள்ளல. அப்ப இவனுக்கு ரசூலுல்லாஹ் இல்லாம போகணும், முஸ்லிம் சமுதாயம் அழிக்கப்படணும், மீண்டும் அந்த தலைமைத்துவம் வரணும். சரியான இடத்துல வச்சு என்ன செய்யறாங்கன்னா முஸ்லிம்களை குழப்பணும். அப்ப அல்லாஹ் தஆலா இதை சொல்றான். இது ஒரு முக்கியமான இந்த நடந்த உங்களுக்கு விளங்கணும். இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் திரும்பினான்டா எப்ப திரும்பினான் அது தெரிஞ்சாதான் இந்த யுத்தத்தில் சரியான வடிவம் நமக்கு விளங்கும். எப்ப திரும்புறான், அவன் இடையில வச்சு திரும்பல, போர் அதாவது எதிரிகளை பார்த்த பிறகு திரும்புறான். அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அது மாதிரி இன்னொரு விஷயம் நடந்தது. இது போருடைய ஆரம்பத்திலேயா இல்லாட்டி முஸ்லிம்கள் ஆரம்பத்தில் வெற்றி கொண்டாங்க, பிறகு அந்த மலையிலிருந்து சில நபித்தோழர்கள் இறங்கிய பிறகு ரெண்டு பக்கமும் தாக்கப்பட்ட நேரத்தில் நபி கொல்லப்பட்டுட்டாங்கன்னு ஒரு வதந்தியை பரத்து விட்டாங்க. ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சஹாபாக்களுக்கு, முஸ்லிம்களே சஹாபாக்களுக்குள்ள யாரு கொல்லப்பட்டதுன்னே தெரியல. ஏண்டா பலர் கொலை செய்யப்பட்டாங்க. 70க்கும் மேற்பட்ட ஈர கொலைகள் சஹாபாக்கள்ல கொல்லப்பட்டாங்க. அதுல கதை அபூபக்கர் உமர் போற நபித்தோழர்களுக்கு ரசூலுல்லாஹ்க்கு என்ன நடந்தது தெரியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஓரத்தில் இருக்கிறாங்க, அவங்களை சுற்றி சில நபித்தோழர்கள் இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் சொன்னாங்களா இல்லாட்டி இந்த அப்துல்லா இப்னு உபையுடைய குழப்பத்துக்குள்ள இவங்க மாட்டிக்கிட்டாங்களான்ற ஒரு கருத்து முரண்பாடு இருந்தாலும் அல்லாஹ் அதையும் சொல்றான். இந்த போர்ல பின்வாங்கின ஆட்களை பத்தி சொல்லும்போது, இது ஹம்மத் தாயிஃபத்தானி மின்கும் அன் தஃப்ஷலா, இந்த நேரத்தில் உங்களில் உள்ள 2 கூட்டத்தார்கள் கோழைத்தனமாகுவதற்கு முயற்சி செய்தார்கள். போற விட்டுட்டு போலாமா, இதெல்லாம் சரி வராது, நம்ம இருக்கிற நிலைமை சரியில்லை அப்படின்னு அவங்க வீக்காக பார்த்தாங்க. வல்லாஹு வலியுஹுமா, அல்லாஹ் சொல்றான், அவங்க யுத்தத்தை விட்டுறலாமான்னு நினைச்ச நேரத்தில் அல்லாஹ் அவர்களை அதிலிருந்து பாதுகாத்தான். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், மூமின்கள் அல்லாஹ் மீதே தவக்குல் வைக்கட்டும். இவங்க யாருன்னு சொன்னா பனு ஹாரிசா என்ற ஒரு கோத்திரம், அவுஸ் கிளையார்கள். அதே மாதிரி பனு சலமா ஹஸ்ரஜ், இந்த 2 பேர்லையும் 2 கூட்டம் அவங்களும் போயிடலாமான்னு யோசிச்சாங்க. அல்லாஹ் அவங்களை என்ன செஞ்சான், பலப்படுத்தினான். அப்ப இப்ப பாருங்க, 1000 பேர் போனதுல 300ன்றது 3 1 பங்கு இல்லை. இந்த 3 1 பங்கு இல்லைன்ற உடனே சஹாபாக்கள்ல மற்ற பேர்லாம் என்ன செஞ்சுக்கணும்,
இதுக்கு பிறகு நம்ம யுத்தம் பண்ண தேவையில்லை, பேசாம திரும்ப வந்தாங்களா? சஹாபாக்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் தான் அவங்க. சஹாபாக்களுடைய ஈமானுக்கு முன்னால நயவஞ்சகர்களை தவிர மற்ற யாருமே பலவீனமாகல. ஒரு சில நேரங்கள்ல என்ன செஞ்சாங்க, அந்த போருடைய அந்த உச்சகட்டத்தில் ரசூலுல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சு அந்த சம்பவம் வரும்போது நான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பலவீனங்கள் வந்தாலும் அது என்ன செய்யப்பட்டது, அந்த பலவீனங்களே அவங்க வெளியில வந்தாங்க. அப்ப இந்த நேரத்தில் ரசூலுல்லா வந்து போற சரியான முறையில் பிளான் பண்ணுவாங்க. சாதாரண ஒரு தலைவர் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இபாதத்துகள்ல தொழுகையில நோம்புல இல்லை, அவங்களோட எல்லாத்துலையும் இருக்கு. இந்த உஹது போற அவங்க பண்ணின பிளானை பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொன்னா, உஹது போர்க்களத்துக்கு போகும்போது பாதையை கூட ரசூலுல்லா, அதாவது எப்படின்னா ஷோர்ட் கட்டால உஹதுக்கு போறதுக்கு ரோட் தர்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதாவது அபு ஹைசமான் என்ற ஒரு நபித்தோழர் சொல்றாரு, நான் ஒரு ரூட் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது மிர்பா இப்னு கைலி என்ற ஒருவர், கண் தெரியாத ஒரு குருடன், நயவஞ்சகர். அவர் முஸ்லிமுடைய போர்வையில் இருந்தாரு, நயவஞ்சகர். அவருடைய தோட்டத்துக்கு நடுவால ஒரு குறுக்கு பாதையால நான் கூட்டிக்கிட்டு போறேன்னு சொல்லி அந்த தோட்டத்துக்குள்ள போன உடனே அந்த மிர்பா என்கிற அந்த நயவஞ்சகன் என்ன சொன்னா, லா உஹில்லு லக் அன் தத்குல ஹாயித் இன் குன்த ரசூலுல்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தா நீ இந்த தோட்டத்துக்குள்ள நுழையிறதுக்கு நான் உனக்கு அனுமதி தரல அப்படின்னு. சஹாபாக்கள் கொல்ல போறாங்க அந்த மிர்பாவை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேணாம், கொல்ல வேணாம், விட்டுக்கணும். அப்ப அந்த தோட்டத்துக்கு வழியால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய யுக்தி, போர் யுக்திகள். போர்ன்றது சும்மா போய் ஃபைட் பண்றது மட்டுமல்ல, 10 பேரை வச்சுக்கிட்டு 1000 பேரை எப்படி அட்டாக் பண்ணணும்ன்றது வந்து ஒரு தர்பியா, அது சும்மா எல்லாம் வராது. சில ஆட்கள் வந்து பெரிய வாழ் வச்சுட்டு பாருங்க, எவன் வந்தாலும் வெட்டு வேண்டு வந்தா வெட்டத்துக்கு இயலாது, வெட்டி பழகினதான் வெட்டணும், சும்மா வெட்டல வாழல. ரத்தத்தை கண்டோடனே இவர் 4 மைல் கங்கால ஓடுவார், ரத்தத்தை பார்த்தாச்சுன்னு சொல்லி. அது போர்ல நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் மிக துல்லியமாக தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ் இல்-அஸீம். அப்ப இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் போர்க்களத்துக்கு போய், நீங்க பத்ருக்கு போயிருப்பீங்க தானே, போகாதவங்க மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. நான் இந்த ப்ரொஜெக்டரில் இடத்துல எல்லாம் காட்டுன்னு பார்த்தேன், அதுக்காக வேண்டி ப்ரொஜெக்டர் போட்டுட்டீங்களா? நான் சும்மா இது அந்த பத்ருக்கு போனீங்கன்னா தெரியும். அதை சொல்லி மன்னிக்கணும், உஹதுக்கு, அந்த உஹது மலை ஒரு மலை அடிவாரம், பெரிய மலை தொடர்களாகிக்கும், அதான் உஹது மலை. பள்ளி ஒன்று இருக்கும், போய்க்கிறீங்களா இல்லையா? அந்த பள்ளிக்கு முன்னால் அடைச்சி வச்சுப்பாங்க. அதுதான் முக்கியமாக ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி முஸஅப் இப்னு உமைர் போன்ற நபித்தோழர்கள் அதில் அடக்கம் பண்ணப்படுகிறாங்க. அந்த இடத்துல அதில் நாங்கள் போய் அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன வ இன்னா இன்ஷா அல்லாஹ்னு அந்த துஆவெல்லாம் ஓதுவோமே, அதோட ஒரு பள்ளி வாசலுக்கு அப்படித்தானே. அந்த பள்ளிவாசல், அதே மாதிரி அந்த சுஹதாக்கள் உள்ள இடம் உஹது மலை தொடர ரசூலுல்லாஹ் பின்னுக்கு வைக்கிறாங்க, படைக்கு பின்னால. அப்ப படைக்கு பின்னால வச்சா இடது பக்கத்துல, ரசூலுல்லாஹ்வுடைய இடது புறத்துல என்ன இருக்கும், அந்த அதாவது ஜபலுர் ருமாத்னு ஒண்ணு, சின்ன மலை ஒன்று பார்த்திருப்பீங்களா, அதில் மக்கள் ஏறி நிற்பாங்களே, அந்த ஜபலுர் ருமாத்தில் 50 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமிக்கிறாங்க. என்னத்துக்குன்னு சொன்னா, அந்த அதாவது பின்பக்கம் வச்சா ஒரு கெப்பொனிக்கு தானே, அந்த கெப்பால சுத்திட்டு வரலாமா இல்லையா? சொன்னாங்க, எங்கட முதுகுகளை நீங்க பாதுகாருங்க. 50 பேருக்கு சொன்னாங்க, நீ உங்களோட வேலை என்ன தெரியுமா, நீங்க இந்த இருந்து பின்பக்கம், நீங்க முன்னோக்கி, எங்களுக்கு பின்பக்கமாக நீங்க பின்னோக்கி இருக்கணும். ஏன்னா காலித் இப்னு வலீதுடைய படை அந்த மலையினுடைய அந்த புறத்தில் இருந்தாங்க, அவங்க சுத்திக்கிட்டு பின்னால வரக்கூடும். அப்ப 2 பக்கத்தாலே முஸ்லிம்கள் சிக்கிக்கிட்டா பிரச்சனை வந்துடும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அதுல ஜுபைர், அதாவது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் இப்னு நுஅமான் அல் அன்சாரி, இவர் வந்து பத்ர்ல கலந்துகிட்ட ஒரு ஆள், இந்த அம்பு எதிரத்துல நல்ல கெட்டிக்கார ஆள். இவருடைய தலைமையில 50 பேர். அவர் சொன்னாங்க, உங்க வேலை என்னண்டா, இந்த மலையில நீங்க இருங்க, எங்களுக்கு பின்புறமாக யாரும் வராம மேலே இருந்து உங்களை அம்பு எய்து அவங்கள என்ன செய்யுங்க, நீங்க எங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு 50 பேர் வைக்கிறோம். அவங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணாங்க ரசூலுல்லாஹ். நீங்க பார்த்தா தெரியும், புகாரில 3039 இலக்கத்துல, நான் கொஞ்சம் ஸ்லோவா சொல்ற மாதிரி இல்லை தானே, இந்த செய்தி உங்களுக்கு அப்பதான் இதை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த யுத்தத்துல சரியான பின்புலம் தெரிஞ்சா நமக்கு நிறைய பாடம் இருக்குது. விளங்குதா சொல்றது? நீங்க பாருங்க, ஜஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலர் ரஜாலா யௌம உஹத் வ கானு 50 ரஜுலன், 50 பேர்களை வச்சாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் قال இதா ரஅய்துமுனா தஹ்தஃபுன தைர், நாங்க போர்ல தோத்து பறவைகள் எங்களை கொத்துறதை நீங்க பார்த்தா கூட, எப்படி பறவைகள் எங்களை கொத்துறதை பார்த்தாலும் நீங்க உங்க இடத்துல இருந்து அசையப்படாது. அதே நேரத்தில் நான் உங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பாத வரைக்கும் நீங்க இந்த மலையை விட்டு இறங்கப்படாது. நாங்க எதிரிகளை தோற்கடித்து அவர்களுடைய பிணங்களை தாண்டி கொண்டு சென்றாலும் நான் சொல்லாம இறங்கப்படாது. எவ்வளவு உறுதியான ஒரு கட்டளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 50 பேர் வைக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்றாங்க, யஹ்மூ துஹூரன், எங்கட முதுக பாதுகாருங்க அப்படின்னு அர்த்தம். முதுகுப்புறத்தால எதிரிகள் வராம பார்க்கிற உங்களோட வேலை தான். ரசூலோட போர் இது. ரசூலோட திட்டமிடல் எப்படி இருக்குன்னு சொன்னா,
முஸ்அப் இப்னு உமைருடைய கையில கொடியை கொடுக்குறாங்க. அந்த படையினுடைய இடதுபுறத்துல அந்த ஜபலுர் ருமாத்துல 50 பேரை மேல நிப்பாட்டி பின்புறத்தால் வரவங்களை தாக்குறதுக்காகவும், அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு கால் முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு தோல்வி வந்தா கூட அவங்களுக்கு சேதம் வராத மாதிரியான திட்டம் போடுறாங்க. மிக அழகான ஒரு திட்டம். சுப்ஹானல்லாஹில் அலீம். அப்போ ரசூலுல்லாஹ் அவங்கள வச்சுக்கிறாங்க. அதாவது வந்து புகாரில 3039 இலக்கத்தில் இந்த செய்தி இருக்கிற, வரலாற்றில் இது சம்பந்தமா நிறைய வேற பல விஷயங்கள் இது எழுதப்படுது. அப்ப இந்த இதுல வந்து அதாவது சுபைர் இப்னு அவ்வாம் அவங்களையும் உதவியாக என்ன செய்றாங்க. அவரும் நல்ல என்னது போர்க்களத்தில் அம்பு எய்துவதில் மிக திறமையான அதாவது ஒரு முன்னுக்கு ஒரு ஆளுக்கு 1000 பேருக்கு சமனான ஆக்காத்தான் முன்னு வைக்கிறாங்க. அதான் நான் ரசூலோட வெல் பிளான பாருங்க. அப்ப இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னா படைகளை ரெடி பண்றாங்க. அந்த நேரத்தில் ஒரு வாள் எடுக்கிறாங்க. எடுத்து என்ன செய்றாங்கடா சொல்றாங்க, வாள் எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த வாளை அதனுடைய ஹக்கோடு எடுத்துக்கொள்வது யாருன்னு கேட்கிறாங்க. இந்த வாள் எடுத்தா அந்த வாளுக்குரிய ஹக்கொன்னு செய்யும், அந்த ஹக்கோடு அந்த வாளை எடுத்துக்கொள்வது யாருன்னு கேட்கிறாங்க. மன் யாஹுது ஹாதா ஸைஃப பிஹக்கிஹி ஃபகாம இலைஹி ரிஜாலுன் யஅஹுது மின்ஹும் அலா. அதாவது வந்து அந்த வாளை எடுக்கிறதுக்காக பல பேர் ட்ரை பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர்ல என்ன செஞ்சாங்க, என்னுடைய இந்த வாளை ஒரு ஆள்கிட்ட கொடுக்க போறேன், அந்த வாள்ல யார் வாங்குறாரோ அல்லாஹ் அவரை விரும்புவான், அவரும் அல்லாஹ் விரும்புவார், அவருடைய கையில அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான்னு ஹைபர்ல சொன்னாங்க. அப்ப அந்த நேரத்தில் நபித்தோழர்களை நிறைய பேர் எட்டி பார்க்கறாங்க. சொல்ல நமக்கு தர மாட்டாங்க நபித்தோழர். எந்த உமர் இப்னு கத்தாப் சொல்றாங்க, இந்த தலைமைத்துவம்ன்றது எனக்கு எப்பவுமே விருப்பம் இல்லை, ஆனா அன்னைக்கு இந்த வாள் கிடைக்கிறதுக்காக இந்த பதவி எனக்கு கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். காரணம் என்ன, ரசூலுல்லாஹ் 2 காரணம் சொல்றாங்களே, அல்லாஹ் விரும்புவான், இவரும் அல்லாஹ் விரும்புவார், இவர கையில் அல்லாஹ் வெற்றியும் கொடுப்பாரு, அதுக்கு தான் நான் விரும்பினேன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அலி பின் அபி தாலிபை கூப்பிட்டு அந்த வாளை கொடுத்து போட சொன்னாங்க. இம்ஷி லா தல்தஃபித்னா ஹத்தா யஃப்தஹ் அல்லாஹு அலைக. இது எங்க நடக்குது, கைபர் யுத்தத்தில் நடக்குது. இதே மாதிரி இந்த யுத்தம் சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்கள் அலி பின் அபி தாலிப், சுபைர் இப்னு அவ்வாம், உமர் இப்னு கத்தாப், இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் அது கிடைக்காதான்னு எதிர்பார்க்கிறாங்க. ஹத்தா காம இலைஹி அபூ துஜானா சிமாக் இப்னு ஹர்ஸா. அபூ துஜானா என்ற நபித்தோழர் எழுப்பி கேட்கிறார், ஒமா ஹக்கு யா ரசூலுல்லாஹ், வாள் எடுக்கிற ஆளுக்கு அதுக்குரிய ஹக்க கொடுக்கணும்னு சொல்றீங்களா, என்ன ஹக்க சொல்றீங்க? சொன்னாங்க, எதிரிகளுடைய முகங்களை நீ அதால வெட்டணும்ன்றாங்க. ஓகேனா அபூ துஜானா அவர் வந்து போர்லேயே மிகவும் ஒரு கெட்டிக்காராளா இருந்தார். அவருக்கு ஒரு அந்த சிவப்பு தலப்பானைக்கும் சுத்துவாராம் சொல்லுவாங்க. அந்த தலப்பாக சுத்தினாலே அவர் மரணத்தோடு போராடுவார், மௌத்துக்காக அவர் போராடுவார், மௌத்து வரைக்கும், மௌத்து வந்தாலும் அவர் விட்டு கொடுக்காம போராடுவார் என்கிற ஒரு பிரபல்யமான ஒரு கூத்துக்கு சொந்தக்காரர். அப்ப அந்த நேரத்தில் அபூ துஜானா வாங்கிட்டு அந்த பெருமையா நடந்துட்டு போறாரு. அந்த பெருமைன்றது அந்த போர்ல சில விஷயங்கள் அனுமதி தெரியும் தானே உங்களுக்கு. போர்ல மூட்டி விடலாம் தெரியுமா, காவிரிகிட்ட போய் சொல்லி மூட்டி விடுறது அனுமதி. போர்ல பில்டப் பண்ணி பேசலாம். பில்டப்னா அந்த 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 செருக்கோட யாருண்ட பார்ப்போம், உன்னோட தலையை நான் வெட்டுறோம் பார்ப்போம். சும்மா போர்ல போயிருந்தே அப்படி இல்லை, அந்த வீரம் இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உரைகளை பத்தி சொல்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் இதா ஹத்தபன் நாஸ் இஷ்தத்த கதுபுஹு வஅலா சௌத்து. ரசூலுல்லாஹ் மக்களுக்கு உரை நிகழ்த்தினால் அவங்களோட கோபம் இஷ்தத் அதிகரிக்கும், அவங்களோட சத்தம் உயர்ந்து விடும். எந்த அளவுக்கு சொன்னா கன்னஹு யுன்திரு ஜைஸ், ஒரு படைக்கு ஆர்டர் பண்ற உத்தரவிடுவது போன்று, அந்த படைக்கு எச்சரிக்கை செய்வது போன்று ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. சும்மா நீ சுடுறா சுட மாட்டானோ, அட்டை சுடுண்ட அந்த வேர்ட்ல அவனுக்கு வில்லுல போகணும் கை, அதான் படை. அந்த அளவுக்கு அந்த படை தளபதிகள் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இதுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, அபூ துஜானா அந்த நடை இருக்குது, இது கூடாத ஒரு நடை, ஆனா இந்த மாதிரி நேரத்தில் இது கூடும் ரசூலுல்லாஹ். அந்த போற போக்குலயே ஆளுக்கு பயப்படுற மாதிரி ஒரு போக்கு, அப்படித்தானே? அப்ப இது முக்கியமான அந்த போர் செய்யற ஆட்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. இது ஒரு சம்பவம் சொல்றாங்க. அதாவது வந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவுடைய தளபதியாக இருந்தாங்க. ஆரம்பத்தில் 20 வருடங்கள் அந்த என்ன செஞ்சாங்க, அந்த ஏரியாவுடைய கவர்னராக இருந்தாங்க. மற்ற 20 வருஷம் என்ன செஞ்சாங்க, ஜனாதிபதியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்கள பற்றி உமர் இப்னு கத்தாப் தான் அவர் நியமிச்சார். உமர் இப்னு கத்தாப் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வருது, இந்த முஆவியா வந்து ரொம்ப ஆடம்பரமாகவும் ரொம்ப செருக்கோடையும் தான் அவர் வெளியில் போறாரு, நீங்கள்லாம் பாருங்களேன் ஒட்டு போட்ட உடுப்போட வெளியில தெரியுறீங்க, அவர் அப்படி இல்லை அப்படின்னு வந்தோடனே யாரு உமர் இப்னு கத்தாப் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு முஆவியார்லாம் அவர்கிட்ட கேட்ட நேரத்தில் முஆவியார்லாம் ஒரு பதில் சொன்னாங்க, அமீருல் முஃமினீன், நீங்கள் மதீனாவுக்குள்ள வந்துட்டு இருக்கிறீங்க, உங்களை யார் வந்து அந்த அளவுக்கு படை திரட்டி வந்து உங்களோட யுத்தம் பண்ணி அந்த இல்லை, நாங்கள் இங்கே பார்டர். அப்போ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஒட்டு பிடிச்சி ஆடையோட சும்மா தனியாக போனோம்னா கொண்டு போடுவாங்க.
இது அதாவது ஒரு தளபதி இருக்க வேண்டிய சில ஆளுமைகள் ஒன்று இருக்குது, அது யுத்தத்தில் இருக்கணும். அப்ப அபூ துஜானா எடுத்துக்கிட்டு போறாரு. அப்ப அந்த நேரத்தில் அபூ துஜானா அந்த வாளை எடுத்த நேரத்தில் சில நபித்தோழர்களுக்கு என்னப்பா நம்மளை விடுபட்டு அபூ துஜானா ரசூலா கொடுத்தாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. அதை பத்தி பின்னால சொல்லுவோம். அப்ப இப்படி இருக்கிற நேரத்தில் எங்கிட்ட மக்காவில் உள்ள படைகள் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்களும் ஒரு பெரிய தயாரிப்பு பண்றாங்க. அவங்களும் சாதாரணமான ஆட்கள் இல்லை. நான் இதான் சொன்னேன், ரசூலுல்லாஹ் முட்டினது சும்மா நார்மல் சாதாரண ஆட்கள் அல்ல. அவங்க போர்ல மிக திறமையான நுட்பமான, இன்னும் சொல்ல போனா காலித் இப்னு வலீதுன்னா அது ஒரு பெரிய தளபதி ஒண்ணு. அவங்களோட எல்லாம் முட்ட ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை கூட்டிட்டு போறாங்கடா. அப்ப ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பக்கத்தால அவர் எப்படிப்பட்ட, எல்லாரும் சொல்லுவாங்க அலி இப்னு அபி தாலிபுடைய வீரத்தை சொல்லுவாங்க, காலித் இப்னு வலீதை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீரம் எப்படி தெரியுமா? போர் ரொம்ப உக்கிரம் அடைஞ்சுன்னு சொன்னா நாங்க ரசூலுல்லாஹ்க்கு பின்னால போய் ஒளிஞ்சு கொண்டாங்க. ரசூல்லா தான் ஆகப்பெரிய. ரசூல்லா எந்த அளவுக்கு சொன்னா படையை நெருங்குவாங்க. ரசூல்லா சாதாரண ஒரு ஆள் அல்ல, அது அவங்களுக்கு தெரியும் காவிர்களுக்கு ரசூல்லா எப்படிப்பட்ட ஆள்னு சொல்லி. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதர் மறுபக்கத்தால. அப்ப இந்த போருடைய காவிர்களுடைய தளபதியாக ஒரு பிரதான அந்த போருடைய தளபதியாக யாரிக்கிறாரு? அதான் அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப். அதே மாதிரி அது அவங்க வலப்புறத்துக்கு காலித் இப்னு வலீத், அவங்களுக்கு வலப்புறம், முஸ்லிம்களுக்கு ஜபல் ருமா தரப்புறம். அப்படித்தானே? முஸ்லிம்கள் தரப்புல நீங்க ரெண்டு பாருங்க, உகது பின்னுக்கு வச்சுட்டு, சரிதானே? உகது உங்களுக்கு பின்னால, அந்த பள்ளி எல்லாம் பின்னால பாருங்க. ஜபல் ருமாத் எந்த பக்கம்? இட பக்கம். காவிர்களுக்கு எந்த பக்கம்? வலது பக்கம். வலது பக்கத்துல காலித் இப்னு வலீத். அவர் என்னன்னா இந்த மேலே டக்கர் பண்ணிட்டு சுத்தி பின்னால வார்த்தை. ஏன்னா அவர் அப்படியான போர்ல அவர் வீரர் என்பதற்கு அப்பால நுட்பமா யோசிப்பார். அதுல அவருடைய வரலாறு நம்ம படிக்கும் போது நம்ம இன்ஷா அல்லாஹ் படிக்கலாம். அப்ப அந்த நேரத்தில் அவர் முஷ்ரிக்கா இருந்தார், பரவாயில்ல இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அதே மாதிரி இடதுபுறத்தில் இக்ரிமா பின் அபூ ஜஹல், அவர் பயங்கர கோபத்தில் நிற்கிற, வாப்பாவை கொண்டு போட்டாங்க கோபத்தில் வேற, அது அடுத்த ஒரு தலைவர். அதே மாதிரி காலாட்படைக்கு சஃப்வான் இப்னு உமையா வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அம்பு எதிர இதுக்கு யாரு? அப்துல்லா இப்னு அபூ ரபியா இவர் இருக்கிறார். அப்ப மக்காவில் உள்ள அவங்களோட படையும் இந்த கொடி யாருக்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அப்துத்தார் என்கிற ஒரு கோத்திரத்தார்கிட்ட இருக்கு. அப்துத்தார் யாருன்னு சொன்னா அவங்களும் மிகச்சிறந்த போராளிகள் காபிர்கள்ல. அவங்கள உள்ள அத்தனை பேரும் உஹதுல கொலை செய்யப்படுறாங்க. போர் அந்த கொடியை தூக்கின அவ்வளவு பேரும் அதுல எந்த அளவுக்கு அபூ சுஃபியான் இடையில போய் இந்த போர்ல உள்ளவங்ககிட்ட இந்த டெக்ஸ்ட் இதெல்லாம் வரும். அப்துத்தார் கோத்திரத்தாரே, உங்களுக்கு தெரியும் நிலைமை பதில் எப்படி இருந்து, உங்களால வெள்ள இயலாதுண்டா, உங்களுக்கு தூக்க இயலாண்டா, கொடியை கொடுத்துருங்க எங்கிட்ட. அவன் உண்மையா கொடி வாங்குறது சொல்லல, அப்பதான் இவங்களுக்கு வெறி வரும். நாங்களா எங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு அந்த போர்ல மிக வெறி கொண்டவர்களாக அபூ சுஃபியான் என்ன செய்யறாருன்னு சொன்னா அவங்களை எல்லாம் மாத்துறார். இந்த நேரத்தில் தான் யுத்தம் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும் யுத்தம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, உடனே வாங்க அடிச்சு அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உத்தரவு வரும் வரைக்கும் எதுவுமே போராட்டத்துக்கு போறாங்க. இப்ப காபிர்களுடைய தரப்புல தல்ஹா இப்னு அபி தல்ஹா அல் அப்தரின்னு ஒருத்தன், அப்தரின்னு சொல்லுவோம். இந்த அப்தரின்றவன் மோசமானவன். அவனை பார்த்தாலே கிட்ட யாரும் நெருங்க மாட்டாங்க, அப்படி பயங்கரமானவன். சும்மா இல்லை, அவங்க லேசு மாசம் ஆக்களை முன்னுக்கு நிப்பாட்டல. அவர் தான் யாரு? அந்த அப்துத்தார் கோத்திரத்தை தேர்ந்த தலைவர். அவன் பயங்கரமான ஒருத்தன். அப்ப அவனை பார்த்த உடனே முஸ்லிம்கள்லயும் கொஞ்சம் பேர் கிட்ட போறது கொஞ்சம் பயம்தான், சரியா? அப்போ அவன் சொல்றான், வாங்கப்பா யார் வாரது அப்படின்னு. போருடைய அந்த ஆரம்பம் அந்த நேரத்தில் தான் ஜுபைர் இப்னு அவ்வாம் போறாங்க. அவன் குதிரையில ஏறி அவனை வெட்டி கீழே வீழ்த்துறான். அதுக்கு பிறகு இந்த அப்துத்தாருடைய கிளையார்கள் அந்த கொடியை பிடிச்சவன் ஒண்ணுக்கு பின்னால என்ன செய்யறாங்க? முஸ்லிம்களால கொலை செய்யப்படுறாங்க. கிட்டத்தட்ட 10 பேர் க்ளோஸ். அந்த கோத்திரத்துல கொடி தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்ற அளவுக்கு போருடைய அந்த முதலாவது பாய்ச்சல்ல காவிர்கள் டோட்டல் ஃபெயிலியர் ஆகுறாங்க. போராட்டம் உக்கிரமம் அடையுது. எந்த அளவுக்கு சொன்னா 3 தடவைகள் என்ன செய்யறாங்க? எதிர்த்து தாக்குதல் நடத்தி 3 தடவையும் அவங்க எதிரிகள் ஓடுற நிலைமை அவங்களுக்கு விளங்கி போச்சு. நமக்கு தோல்வின்னு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த நேரத்தில் இந்த மலையிலேருந்து பார்க்குறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் குறைஷி அந்த இந்த பெண்கள் எல்லாம் அவங்களோட காலில் உள்ள சலங்கையெல்லாம் தெரியுதான், பின் கால் தெரியறதுக்கு ஓடுறாங்க, வழங்குதா? அப்போ முஸ்லிம்கள் முன்னோக்கி போகிறாங்க. அது காவிர்கள் புறமுது காட்டி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை இந்த மலையில் உள்ளவங்க பார்க்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன காரணம் ரசூலுல்லாஹ் இந்த வெற்றியை வந்ததுக்கு புறவு இறங்குறத பற்றி ரசூலுல்லாஹ் பேசலையே. ஓடுறாங்களே, இதுக்கு மேலே எங்க இவங்க சண்டை முடிச்சு நம்மளே வெண்டு இது நடக்காது. ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒரு வெற்றியை கொடுத்தான். அந்த நேரத்தில் அந்த மலையில இருந்த கிட்டத்தட்ட 9 பேரை தவிர, அதாவது 41 பேர் இறங்கிட்டாங்க. இறங்கும் போது அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயும் சொல்றான்,
இந்த கனிமத்துல ஆசை கொஞ்சம் வந்துட்டு அவங்களுக்கு. இந்த போர் இதுகள்லாம் செல்வங்கள் எல்லாம் சஹாபாக்கள் புறக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் இறங்க வேணான்னு சொன்ன விஷயத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, மறந்துட்டாங்க. அல்லது அந்த பனு குறைவா யுத்தத்துல அசர் தொழுது ஒரு சம்பவம் வருமே, ரசூலுல்லாஹ் பனு குறைவால போய் அந்த மாதிரி, ஆனா அந்த மாதிரி சொல்லல. இது எங்களை பறவைகள் கொத்தினாலும் நாங்க அவங்களை வெற்றி கொண்டு அவங்களோட சடலங்களை தாண்டி போறது நீங்க பார்த்தாலும் நான் சொல்லாம இறங்க வேணான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்க மாறு செஞ்சாங்க. அதனுடைய விளைவு என்ன நடந்ததுன்னு சொன்னா, அந்த மேலே இருந்தவங்க எல்லாம் இறங்கியாச்சு. இப்போ 9 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் காலித் இப்னு வலீத் அவர் எப்பவுமே தோல்விக்கு மேல அவர் படையுடைய நிலையை பார்ப்பார். எப்படின்றாலும் இந்த யுத்தத்தை வெல்லணுன்றதான் அவருடைய பார்வையாய்க்கும். இவங்க எல்லாம் இறங்கிய போது அவர் பார்க்கிறார், ஓஹோ மலையில் இந்த ஆட்கள்லாம் இறங்கியாச்சு. அப்படியே ஓடினவங்க சுத்திக்கிட்டு பின்னால் வந்துட்டாங்க. பின்னால இருந்த அந்த 9 பேர், அந்த யாரு தலைமையாக இருந்தவர் உட்பட 9 பேரையும் கொலை செய்யறாங்க. கொலை செஞ்சுட்டு பின்வழியால வந்தாங்க. இப்ப முஸ்லிம்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா, பின்னால வாரது முஸ்லிமா காஃபிராண்டு ரெண்டும் கெட்டா நிலையில முஸ்லிம்கள்ல மிக பெரும்பான்மையான சிலவங்க அப்படியே ஃபெட்டப் ஆயிட்டாங்க. ஒன்று சமாளிக்க முடியல. இங்கிட்டு பக்கமும் ஓடினவங்க மறுபடியும் வராங்க. பின்பக்கத்தால் காலித் இப்னு வலீத் வந்துட்டாருன உடனே காபிர்களுக்கு மெசேஜ் போயிட்டு, ஆஹா நம்மட படை சுற்றி வளைச்சிட்டாங்கன்னு பின்னுக்கும் முன்னுக்கும் சொல்லுங்க. ரசூலோட திட்டம் என்னன்னா, இந்த பக்கத்துக்கு இடம் கொடுக்கப்படுறாங்க. அந்த வெற்றி, அந்த போருடைய ரகசியமே அந்த பக்கத்தில் இருக்குது. அந்த பக்கம் துறப்பட்டு பின்பக்கத்தால் வந்த உடனே நபித்தோழர்களுக்கு அதை எதிர்கொள்ள முடியாமல் போயிட்டு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுறாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஜுபைர் இப்னு முத்இம் அவருடைய அடிமை வஹ்ஷி சொல்லுவாங்க, ஹிந்தா கொண்டது அது வரலாற்றில் ஆதாரபூர்வமான ஒரு செய்தி இல்லை. ஜுபைர் இப்னு முத்இமுடைய அடிமையாக இருந்த வஹ்ஷிக்குரிய ஒரே ஒரு கண்ட்ராக்ட் என்னன்னு கேட்டால், உங்க டியூட்டி என்னன்னா ஹம்சாவை கொல்லும். ஹம்சாவை கொண்டா உங்களே நாங்கள் விடுதலை செய்வோம். இதுதான் அவருக்குரியது. அவர் வேற யாரையும் கொல்லல. அவரே சொல்றாரு. ஏன்னா அவர் பிற்பட்ட காலத்தில் அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எனக்கு முன்னால வர வேணாம்னு சொல்லி வச்சாங்க. ஏன்னா முசைலமாவை அந்த ஹம்சா அந்த யார் அந்த வஹ்ஷி தான் கொள்றார். சொன்னார் மிகச்சிறந்த ஒரு மனிதரை நான் கொண்டேன், ஆனால் மிக மோசமான ஒருத்தனையும் நான் கொண்டிக்கிறேன் புறவு சொல்றார். அவர் ஹம்சா அவரோட வீரத்தை பற்றி சொல்றான். வழங்கா சொல்றது, ஹம்சா இந்த ஜுபைர் இப்னு முத்இமுடைய வாப்பாட சகோதரர் சாச்சா ஒரு ஆளை ஹம்சா கொண்டுட்டாரு. அதுக்கு பழி வாங்குறதுக்காகவே இவரை நியமிச்சுதான். அவன் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்படுறாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி முக்கியமான நபித்தோழர்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க என்ன நோக்கி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இந்த சத்தம் காபிர்கள்ல உள்ள படைக்கு கேட்டுட்டு இந்த முகமது இருக்கிறார்னு எதிர்த்து தாக்கினா கிட்டத்தட்ட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை தொற்றும் 7 நபித்தோழர்கள் அன்சாரிகள் அதில் கொல்லப்படுறாங்க. பிட்ட உம்மு ஹராம் என்ற ஒரு பெண்மணி அந்த இடத்துல வராங்க. நுசைபா உங்களுக்கு தெரியும். அவங்க அகபா என்ற போர்க்களத்திலையும் அந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொள்றாங்க. அவங்க முஸ்அப் இப்னு உமைரை காப்பாற்றுறதுக்கு அவங்க வாள் எடுத்து போராடுறாங்க. அப்போ இப்னு கமியா என்கிற ஒருத்தன் என்ன செய்யறான், அவங்களுக்கும் ஈட்டியால குத்துப்பட்டு காயப்படுறாங்க. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட காயங்கள் உம்மு ஹராம்னு பெண்மணிக்கு. சுப்ஹானல்லாஹ், போருடைய நிலைமை. டைம் எத்தனை? தொடர் 2 செய்வோம். ஏண்டா இது எப்படி விட்டா நான் அப்படியே சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல முடிச்சிருவேன். நாம் இப்போ எது வரைக்கும் நிற்கிறோம்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மீறி அந்த எதிரிகள் என்ன செஞ்சாங்க, பின்புறத்தால் தாக்குதல் நடத்தி ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு உட்பட முஸ்அப் இப்னு உமைர் போன்றவங்க கொல்லப்படுறாங்க. ஏன்னா இதை நிப்பாட்டினா நம்ம 2வது தொடரில் இது அழகாக முடிச்சு இதில் உள்ள படிப்பினைகளை தனியாக சொல்லலாம். இல்லைன்னா நான் அவசரமாக சம்மந்தம் இல்லாத 2 தகவலை சொல்லிட்டு முடிச்சிருவேன். பகுதி 1 வச்சு கொள்ளுமா இதை இன்ஷா அல்லாஹ். இதுவரைக்கும் உள்ளது விளைச்சா என்ன சரி சந்தேகமே தான் கேளுங்க. இந்த நம்ம இதுவரைக்கும் சொன்ன விஷயத்தில் ஒரு முக்கியமான போர். இதுல ரசூலுக்கு வழிபடுறதுல அவசியம். மாறு செஞ்சா என்ன நடக்கும், ஒரு விஷயத்துக்கு மாறு செஞ்சுதான் எவ்வளவு பிரச்சனைகள் நீங்க இதுல நிறைய விஷயங்களை நம்ம பேசும்போது வழங்குதா இன்ஷா அல்லாஹ். அதான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வேணாம். இன்னைக்கு எப்படி இன்னொரு அவர் தேவை, இன்னும் 1 ஹவர் 1.25 ஹவர் போகும். இல்லை நான் இது வரைக்கும் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கிடைக்குதா இந்த யுத்தம் சம்பந்தமான? இன்ஷா அல்லாஹ் ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் இதில் கேள்வி பதில் தெரியாத விஷயங்களை வச்சு நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். சரிதானே? இன்ஷா அல்லாஹ் தொடர் 2 அடுத்த அமர்வு நான் இந்த சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் ஊருக்கு போக வேண்டியது. வாரக்கிழமை நான் செய்ய மாட்டேன். அதுக்கு அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் பகுதி 2 நம்ம செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் 300 பேர் எல்லாருமே நயவஞ்சகர்கள். அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமாக தானே சொல்கிறோம். அல்லாஹ் தஆலா நயவஞ்சகர்களை அல்லாஹ் தஆலா அதில் பிரிச்சாண்டு அதில் உள்ள சில படிப்பினைகளும் நம்ம இன்ஷா அல்லாஹ் படிப்போம். நயவஞ்சகர்கள் அது மட்டும் இல்லை, நிறைய வேலைகள் செஞ்சாங்க. யுத்தம் முடிஞ்சும் நாங்கள் சொன்ன மாதிரி கேட்டு நீங்கள் இருந்திருந்தா கொல்லப்பட்டிக்க மாட்டீங்க தானேட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போர் முடிஞ்சதுக்கு புறம் உள்ள நிகழ்வுகள் அது வரும் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் தொடர்ந்து படிக்கலாம். ஆனால் அவருடைய மகன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுடைய மகன் இருந்தார். அவர் ஒரு பெரிய மூமினாக இருந்தார். மகள் விசுவாசியாக இருந்தாங்க. அப்படியெல்லாம் இருக்குது.
அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் தான் பிரச்சனைக்குரிய ஆள். அவன் முடிச்சுக்கணும் இல்லையா? أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.